திருமாவளவன் பேசுனது என்னால் ஏற்றுக்க முடியல, ஒரு இந்துவை ஏற்றுக்க முடியல. நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க எனக்கு தெரியல. எங்கே பார்த்தா அசிங்கமான இதுவாக இருந்தால் அது இந்து கோயில்ன்றாரு. யாராவது கேட்டோமா இப்போ உங்களை ஒரு ஸ்காலரா இல்லை ஒரு பேச்சு வாங்க வர அதில் யாராவது கேட்டோமா? நான் என்ன கேட்குறேன், இது நாங்கள் நீங்கள் எப்படின்னா வச்சுக்கோங்க, இந்துக்களை நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் யார் அது சொல்கிறதுக்கு? நீங்கள் யாராவது உங்களுக்கு கேட்டாங்களா இப்போ அப்படி சொல்லிட்டு? என்ன சார் அமீர் போராட்டம் மனித சங்கிலி நடத்தினா அவருக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்க? திருமாவளவன் பேசினா திருமாவளவன் ஏன் பேசுறாருன்னு? திருமாவளவன் பேசவே கூடாதா சார்? பேசுங்க, அடுத்தவனை ஹர்ட் பண்ணி பேசாதீங்க. அமீர் என்ன சொல்கிறாரு, இது வேற தேவையில்லாத இதுலேயும் அரசியல் கலக்குறீங்கன்றாரு. அமீருக்கு ஒரே கேள்வி தான், எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஜமாத் நடக்குது தெரியுமா தெரியாது? சத்தியம் பண்ணுங்க, இந்த குடும்பத்தில் யார் பேரா சத்தியம் பண்ணுங்க. ஜமாத்தில் நாங்கள் அரசியல் பேசுறது இல்லை, சர்ச்சில் நாங்கள் அரசியல் பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. யாராவது பேசுறீங்களா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, அமீர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டில இருந்து விளக்க வேண்டிய ஒரு கட்சி பாஜக. அரசியல் தானே, ஆன்மீக அரசியல் வரக்கூடாது. நாங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஒரு ஹிந்து கோயில் முண்டக்கண்ணி அம்மன் கோயிலில் ஒரு பூசாரி சொல்லியிருக்காரா விபூதி வைக்கும்போது அம்மா பிஜேபிக்கு போடுங்கம்மான்னு சொல்லியிருக்காரா? ஏன் அங்கே மட்டும் ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டேன்? எங்கள் ஜமாத்தில் போட ஒரு பேட்டி ஒரு பையன் கொடுத்தாருங்க, எங்களுக்கு திமுக பிடிக்கலன்னாரு. ஒரு இஸ்லாமிய இளைஞர் திமுக எங்களுக்கு பிடிக்கல என்ன கிழிச்சதுன்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னா அவங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்னாரு. ஏங்க இவ்வளோ தூரம் விரக்தியாக பேசுறீங்க? அது ஜமாத் எடுத்து முடிவுங்க. ஈரோட்டில் போன இடைத்தேர்தலில் அது அரசியலா இது அரசியலா?